ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 5ஆம் வகுப்பிலேருந்து தமிழர்களின் வீரக்கலைகள் அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் குட்டீஸ். தமிழர்களுடைய வீரக்கலைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், வில்வித்தை, மற்போர், இவங்கெல்லாம் இந்த விளையாட்டுகள் பூரா தமிழர்களின் வீரக்கலைகள். தனக்கென்று தனித்த நாகரிகமும் பண்பாடும் உடையது தமிழ் மரபு. தமிழரின் பண்பாட்டு கூறுகளும் கலைகளும் இலக்கியங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. பண்டைய தமிழன் வாளாண்மையால் பகைவரை வென்றான். பண்டைய காலத்தில் வாழ்வீச்சுனால பகைவரை அவன் வீழ்த்தினான். தாளாண்மையால் நன்னிலம் ஆக்கினான். வேளாண்மையால் வளம் பெருக்கினான். வேளாண்மைனா என்ன? விவசாயம். விவசாயத்தால் வளம் பெருக்கினான். வீரமும் தீரமும் நிறைந்த விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கினான். தமிழர்க்கென்றே இருக்கும் வீரம் செறிந்த கலைகளை அறியுந்தோற்று வியப்பு மேலிடும், மனம் மகிழ்ச்சியில் நிறைந்திடும். ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், இளவட்டக்கல் தூக்குதல், மற்போர் முதலான கலைகள் தமிழரின் வீரக்கலைகளாக விளங்குகின்றன. இக்கலைகளுள் இன்றளவும் நடைமுறையில் உள்ள சில விளையாட்டுகளை பற்றி அறிந்து கொள்வோம். தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் விளையாட்டுகளுள் ஒன்று ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல்னா காளை மாடு வச்சு விளையாடுற ஒரு விளையாட்டு தான். ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும். ஏறுனா என்ன? காளை மாடு. ஏறு தழுவுதல் என்பது காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும். ஏறு தழுவுதல்னா என்னன்னா பார்த்தீங்கன்னா, காளை மாட்டை அடக்கிறது தான் ஏறு தழுவுதல். இவ்விளையாட்டு பழங்காலந்தொற்று இன்று வரை விளையாடப்பட்டு வருகிறது. அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஏறு தழுவுதல் விளையாட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது ஜல்லிக்கட்டு இந்த மாதிரிலாம் விளையாடுறாங்க இல்லையா, அதுதான். உகந்த நிலமாக, அதாவது வளமான புல்வளம் கொண்ட முல்லை நிலமே ஏறு தழுவுதலுக்கு உகந்த நிலமாக விளங்குகிறது. முல்லை நிலம்தான் ஏறு தழுவுதலுக்கு மிக பயனுள்ள நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று பல மாவட்டங்களில் இவ்வீர விளையாட்டு நடைபெறுகிறது. பொங்கல் திருவிழா கொண்டாடும் நாள்களில் ஏறு தழுவுதல் என்னும் இவ்விளையாட்டு நடத்தப்படுகிறது. பொங்கல் பண்டிகை உருவாகிற அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஏறு தழுவுதல், அதாவது ஜல்லிக்கட்டு, வடமாடு, மஞ்சு விரட்டு, இந்த மாதிரி விளையாட்டுகள் பூராமே நடக்குது. ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு என பல பெயர்களில் அது அழைக்கப்படுகிறது. ஊரில் உள்ள இளைஞர்கள் காளைகளை அடக்கி தங்கள் வீரத்தை வெளிப்படுத்துகின்றனர். காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாளை பிடித்தல் தாழ்மை என்பது தமிழர் கொள்கை. காளை மாட்டோட கொம்பை பிடிச்சாதான் ஆண்மை, அதாவது வீரன். வாளை பிடித்தால் அது தோல்வியை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொம்பிலே உள்ளது காளையின் தெம்பு. ஒரு காளை மாட்டோட தெம்பு எங்கே இருக்குன்னா கொம்பில் தான் இருக்கான். அதனால தான் அந்த கொம்பை பிடிச்சி தான் அந்த மாட்டை அடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்பதை தமிழர்களின் திடமான நம்பிக்கை. காளையின் வாளை பிடித்தவன் அதன் காலால் உதைப்பட்டு மண்ணிடை கீழ் விழுவான். அதாவது மாட்டோட வால் பகுதியை பிடிச்சா அதோட காலில் உதைப்பட்டு மண்ணில் தான் கீழே விழுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதலால் கொம்பை விட்டு வாளை பற்றுதல் கோழையின் செயல். வசமாக கிடைத்தால் காளையின் விசை அடங்கும், வீரம் அடங்கும், திடமின்றி மண்ணில் சோர்ந்து விழும். இத்தகைய வீர விளையாட்டை விளையாடுவதற்கு சில விதிமுறைகள் இன்று பின்படுத்தப்படுகிறது. அதாவது காளை மாட்டோட கொம்பை மட்டும்தான் பிடிச்சி அடக்கணும், அதுதான் வீரனுக்கு அழகு. அதுதான் தமிழருடைய ஒரு வீரத்தை குறிக்கிற ஒரு இது. காளையோட வால் பகுதியை பிடிச்சா அது
கோழைகள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வால் பகுதியை பிடிக்கும்போது அந்த மாட்டோட காலில் மிதிபட்டு கீழே மண்ணில் விழுந்துருவான், அவன் வந்து கோழை அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்விளையாட்டில் பங்கு பெறும் காளைக்கு கன்று பருவத்திலிருந்தே பாய்ச்சலுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. காளையின் கொம்பில் கட்டப்பட்டிருக்கும் ஜல்லிக்கட்டு துணியை எடுப்பவரே வெற்றி பெற்றவர் ஆவர். தற்காலத்தில் போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர் மற்றும் காளைகளுக்கு உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது. போட்டி நடைபெறும்போது வாடிவாசலை மறித்து கொண்டு போட்டியாளர்கள் நிற்கக்கூடாது. காளையின் திமில் பகுதியை பிடித்தபடி 15 மீட்டர் தூரம் அல்லது 30 வினாடிகள் அல்லது 3 துள்ளல்கள் வரை ஓடும் போட்டியாளர் வெற்றி பெற்றவர் ஆவர். இவ்விளையாட்டில் ஈடுபடுவதற்கு நல்ல உடல் திறனும் அஞ்சா நெஞ்சமும் தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா சிலம்பாட்டம். இதான் சிலம்பாட்டம். கம்பு வச்சு விளையாடுறாங்க இல்லையா, அதான் சிலம்பாட்டம். தமிழர்களின் மற்றொரு வீர விளையாட்டு வந்து சிலம்பம். சிலம்பு என்றால் ஒலித்தல் என்பது பொருள். கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டே சிலம்பம் என பெயரிட்டனர். கம்பு சுழற்றுதல் என்னும் பெயரும் இதற்கு உண்டு. தற்காப்புக்காக தோன்றிய இக்கலை இன்று வீர விளையாட்டாக அறிவிக்கப்படுகிறது. சிலம்ப விளையாட்டு வந்து தற்காப்புக்காகவே கண்டறியப்பட்ட ஒரு விளையாட்டு. அது வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து அது வந்து வீர விளையாட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளதாம். சிலம்பாட்டத்தில் எதிராளி வீசும் கம்பினை தடுக்கும் எதிராளியின் உடலில் சிலம்ப கம்பினால் தொடுதல் போன்றவை அடிப்படையாகும். இதற்கான கம்பு நன்கு வளைந்து கொடுக்கக்கூடிய சிறுவாரை கம்பு என்னும் மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது. சிலம்ப கலையில் மான்கொம்பு, பிச்சுவா கத்தி, சுருள்பட்டான், வளரி போன்ற ஆயுதங்களையும் பயன்படுத்துவர். நாடி நரம்புகளையும் மனத்தையும் ஒருங்கிணைக்கும் விளையாட்டு தமிழரின் வீரத்திற்கு வந்து நுட்பமான செயல்திறனுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வில்வித்தை. வில்வித்தை வந்து வித்தை என்பது வியப்படைய செய்யும் வகையில் நிகழ்த்தப்படும் ஒரு செயல். அவற்றுள் வில்வித்தையும் ஒன்று. பண்டைய தமிழர் விரும்பி கற்றுக்கொண்ட விளையாட்டாக வில்வித்தை விளங்குகிறது. தொடக்கத்தில் அம்பெய்தி விலங்குகளை வேட்டையாடவும் போர் முனைகளில் எதிரிகளை வெல்லவும் இவ்வில்லாற்றல் பயன்பட்டது. மகாபாரதத்தில் வந்து வில்வித்தையில் சிறந்தவர்கள் யார்? கர்ணன் அண்ட் அர்ஜுனன் இருவருமே வில்வித்தையில் ரொம்ப சிறந்தவர்கள். ஏகலைவன் ஒருத்தர் இருந்தார். கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஓரி வில்லாற்றல் சிறந்து விளங்கியவர் என்பதை தமிழ் இலக்கியங்களில் காணலாம். அவர் வேட்டையாட காற்றுக்கு சென்றபோது பெரிய யானை ஒன்றை எதிர்த்து அதன் மீது அம்பெய்தினார். அந்த அம்பானது அப்பெரிய யானையின் தலையில் பாய்ந்ததும் அங்கு குறுக்கிட்ட பெரும்புலியை கொன்றும் அதனை கடந்து சென்ற கலைமானை சாய்த்தும் மேலும் விசை குறையாமல் சென்று ஒரு பன்றியின் மேல் பாய்ந்ததோடு அல்லாமல் புற்றிலே இருந்த ஓர் உடும்பின் மீது பாய்ந்து தன் சினம் தீர்த்தது என்று புறநானூற்று பாடல் வழி அறிகிறோம். படைத்திறமும் கொடைதிறனும் கொண்டு விளங்கிய வல்வில் ஓரியை வன்பரனார் பாடிய மகிழ்ந்தார். இன்று வில்வித்தை ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ளது. தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதாகும். வில்வித்தையை வந்து இன்றைக்கி வந்து ஒலிம்பிக் போட்டியில் வந்து சேர்த்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மற்போர். படைகலன்கள் ஏதுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டே மற்போர். மல் என்பது வலிமையை குறிக்கும். ஒருவன் தன் உடல் வலிமையை செய்யும் போரே மற்போர். மற்போரின் வெற்றி பெற்றவர்களை மல்லன் என்னும் சொல்லால்
குறிக்கும் வழக்கம் இருந்தது. மற்போரில் சிறந்து விளங்கியம்மையாலேயே மாமல்லன் என்ற அக்கால அரசர்கள் போற்றப்பெற்றனர். மல்யுத்தம் என உலகம் முழுதும் போற்றப்படும் இவ்வீரக்கலை பண்டைய தமிழரின் போர் முனைகளுள் ஒன்றாக இருந்தது. புறநானூற்று பாடலொன்றில் மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ளது. இருவர் கைகோர்த்து கால்களாலும் தலையாலும் இடித்து உதைத்தும் ஒருவருடன் ஒருவர் போர் செய்வதே மற்போர். பகைவரை எதிர்கொள்ளும் வகையில் விளங்கிய மற்போர் பின்னர் வீர விளையாட்டாக மாறியது. நம் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் மற்போர் கழகங்கள் உள்ளன. ஒலிம்பிக் போட்டிகளில் மற்போரிடுவது ஒன்றாக இருந்து வருகிறது. இதையும் ஒலிம்பிக் போட்டியில் சேர்த்துட்டாங்களாம் மற்போரை. மேலும் பல விளையாட்டுக்கள் பண்டைய காலம் முதல் இன்று வரை வழக்கில் இருந்து வருகின்றன. வழுக்கு மரம், நீர் விளையாட்டு, கபடி என்கின்ற சடுகுடு போன்ற பல விளையாட்டுக்களை நாம் இப்பொழுது விளையாடி மகிழ்கிறோம். உடலில் வலிமையும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் விளையாட்டால் ஏற்படுகிறது. உடலில் உறுதி உடையவரே உலகை ஆளும் உள்ள உறுதியும் உடையவர் ஆவார். ஆகையால் குழந்தை பருவத்திலிருந்தே நமக்கு பிடித்த வீர விளையாட்டுகளை விளையாடி மகிழ்வோம். அது மட்டுமின்றி உலக விளையாட்டுப் போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றியை நாட்டிற்கு அளிப்போம். தமிழர்களின் வீரக்கலைகள் பற்றின பாடத்தை நம்ம பார்த்துட்டோம். அவ்வளோதான் குட்டீஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.